السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்தம் நடைபெறக்கூடிய இந்த அமர்விலே இன்று நமது பெருநாட்களும் நபி வழியும் அல்லது நபி வழியில் நமது பெருநாட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற சம்பந்தமாக இன்று நாம் படிக்க இருக்கிறோம். கடந்த வகுப்பில் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள் சம்பந்தமாகவும் அந்த 10 நாட்களில் உள்ள சிறப்புகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை படித்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை இன்னும் அதற்கான காலங்கள் இருக்கிறது. முடியுமான வரையும் அதை வாழ்க்கையில் நம்ம அமல் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள், இந்த நாட்கள் அமல் செய்கிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நாங்கள் படித்தோம். அது இந்த யௌமுன் நஹர், அதாவது பெருநாள் தினம் வரைக்கும், பெருநாள் தினம் உட்பட அந்த 10 நாட்கள் இருக்கிறதுன்றதை நாம் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த 10 நாட்களில் நான் கடந்த வகுப்பில் சொன்னது போல் நம்ம முடியுமான வரையும் அதிகமாக நன்மையான விஷயங்களில் ஈடுபடலாம். கடமையான தொழுகையை உரிய நேரத்தில் ஜமாத்தோடு கலந்து கொள்றதுக்கு முயற்சிக்கலாம், குர்ஆனை ஓதலாம். அதே மாதிரி முடியுமான வரையும் இந்த 10 நாட்களில் நோன்பு பிடிக்கலாம். குறிப்பாக அரஃபாவுடைய அந்த நோன்பு இருக்கிறது, அந்த நோன்பு 2 வருடங்களுக்கான பாவத்துக்கான பரிகாரமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த நோன்பை பிடிக்கலாம். தான தர்மங்களை அதிகமாக செய்யலாம். நிறைய திக்ருகளை, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் அடிக்கடி சொல்லலாம். சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, இது போன்ற விஷயங்களை இந்த நாட்களில் நாம் அதிகமாக செய்யணும். இது போன்ற காலங்கள் அல்லாஹ் அடியார்களுக்கு தருகிற ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக மூமின்களை பொறுத்தவரையும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல யுசாரிஊன இலல் கைராத் என்றான். அவர்கள் நல்லவைகளுக்காக அவர்கள் வேகமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதிரு பில் அமாலி ஃபித்னா, குழப்பங்கள் வருவதற்கு முன்பு நல்ல செயல்களுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள். அல் முபாதரான்றது போட்டி போடுறது, நீனா நானாண்டு ஒருத்தருக்கு ஒருவர் போட்டி போடுங்கள். பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்ஐல் லைலில் முத்லிம், அந்த குழப்பங்கள் எப்படி வரும்டா இருள் புலம்புகளைப் போல இருக்கும். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மூமின் காலையிலே ஒரு மனிதன் காலையில் மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, அவன் மாலையாகும் போது காபிராகி விடுவான். அவ்வளவு குழப்பங்கள் உங்களை எதிர்நோக்கவிருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாக நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள், போட்டி போடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அல் முஜாஹதான்னு சொல்லுவாங்க, நல்லவைகளுக்காக முயற்சித்தல். ஏன்னா ஹைராத்துகளுக்காக, நல்லவைகளுக்காக நீங்கள் அதிகமாக முயற்சி எடுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த 10 நாட்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக அந்த பெருநாளுடைய விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம். பெருநாள் என்பதற்கு அரபுல ஈதுன்னு சொல்லுவாங்க. ஈதுன்னா பெருநாள். இப்போ நம்ம பாசையில் ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர்னு சொல்லுவோம். ஈதுல் ஃபித்ர்ன்றது நோன்பு பெருநாளைக்கு சொல்லப்படும். ஈதுல் அத்ஹா என்பது தியாக திருநாள்னு நம்ம சொல்லுவோமே, ஹஜ்ஜி பெருநாளைக்கு சொல்லப்படும். நம்ம ஊரில் பக்ரீத் பெருநாள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜி பெருநாளைக்கு பக்ரீத் தானே, பக்ரீத் பெருநாள். ஏன்னா பக்ரீத் நிறைய அரிசி அடிக்கிறாரு, அதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஈதுல் அத்ஹா என்பது இந்த பெருநாளைக்கான பேர். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 ஈது தான் இருக்கு. 2 ஈது தான், மூணாவது ஒரு ஈது இல்லை. இன்னொரு ஈது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யௌமுல் ஜும்ஆவை சொன்னாங்க. அது ஈது என்று சொல்லப்பட்டதுக்கு பெருநாளை மாதிரியான, அது பெருநாள் அல்ல. சில விஷயங்கள் சொல்லப்படுறது அதை நாங்கள் நேரடி அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது.
இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன் இருக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது வந்து குல்ஹு அல்லாஹ் என்ற சூரத்துல் இஹ்லாஸை ஒருவர் ஓதினா சுலுசுல் குர்ஆன் தான், 3ல் 1 பங்கை ஓதுனதுக்கு சமன். ஒரு ஆள் 3 முறை குர்ஆன் ஓதிட்டு நான் குர்ஆன் ஓதி முடிச்சுட்டேன்னு சொல்லிடுமா? இல்லை, அது வந்து அதனுடைய தரஜா, நன்மை. அதே மாதிரி ரமலானில் செய்யப்படுற உம்ரா ஹஜ்ஜிக்கு சமன்டா. அப்போ ஒரு ஆள் ரமலானில் உம்ரா செஞ்சு போட்டு நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன்னு சொல்ல இல்லாது. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் வார்த்தையால் கையாளுவது உண்டு. அப்போ பெருநாள்னு சொன்னது அந்த நாள் பெருநாளை மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்ற அர்த்தத்தில் சொன்னாங்களே தவிர 2 நாளை தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பெருநாளுடைய தினம்னு சொன்னாங்க. இந்த ஈது என்பது ஆத யஊது, திருப்பி திருப்பி வரக்கூடியது அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அது வருது, அதனால ஈதுன்னு சொல்லுவாங்க. தக்ரார், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள்ன்றதால அதுக்கு ஈதுன்னு சொல்லப்படும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூத்ல வருது, அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, அவங்க 2 நாட்கள் விசேஷமான, அதாவது மதீனாவுக்கு வர முன்னுக்கு அவங்க 2 நாளை ஒரு பெருநாளாக எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அதில் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள், சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபகால மாஹாதானி அல் யௌமானின்னு கேட்குறாங்க, இந்த 2 நாட்களும் என்னன்னு கேட்டாங்க. காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்தில் இருக்கும்போது இந்த காலத்தில் நாங்கள் நிறைய விளையாடி கொண்டிருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமானா, அல்லாஹு தஆலா இந்த நீங்கள் ஜாஹிலிய காலத்தில் விளையாட்டில் ஈடுபட்ட அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்கு பகரமாக இன்னும் 2 நாட்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதுக்கு பகரமாக, அதோட சேர்த்து 2 அல்ல, 2 நாள் அல்ல, அதுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், 2 நாட்களை மாற்றி இருக்கிறான். கத் அப்தலக்கும், உங்களுக்கு அந்த 2 நாட்களுக்கு பகரமாக வேறு 2 நாட்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கைரம் மின்ஹா, அதை விட மின்ஹுமா, அந்த 2 நாட்களை விட சிறந்த நாளாக அது இருக்கிறது. யௌமல் அதுஹா வ யௌமல் ஃபித்ர், அது யௌமுல் அதுஹான்றது ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பெருநாளும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ 2 நாள் தான் பெருநாட்களாக இருக்கிறது. இது அல்லாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, புத்தாண்டு, அதுவும் வந்து இந்த ஆங்கிலேய புத்தாண்டை கொண்டாடுறாங்க, முஹர்ரம் ஃபெஸ்ட், அது ஒரு புத்தாண்டு, பிறந்த நாள், ஏன்னா மீலாது இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெருநாள் மாதிரி. இதே மாதிரி இந்த ஷிர்கில் ஈடுபடக்கூடியவங்க கபர்களில் போய் வணக்க, அதில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு பெருநாள் என்று நிறைய பெருநாட்களை வச்சுக்கிறாங்க. இது எதுவுமே இஸ்லாமிய அடிப்படையில் பெருநாட்கள் அல்ல. புத்தாண்டு வருது, அந்த புத்தாண்டில் உடுப்பு போட்டு சில முஸ்லீம் சமுதாயம் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்நியர்களுடைய கலாச்சாரம், இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமூக கலாச்சாரத்துக்கு ஒப்பாக இருக்கிறானோ அவனும் அவர்களை சார்ந்தவன் தான். தஷப்பஹன்றது அவங்கள மாதிரி நாமளும் உடுப்பு போடுறது, அவங்கள மாதிரி நாங்களும் வெடிக்கொண்டாடுறது, பொதுவாக என்னது, இது எல்லா இடங்கள்லையும் இந்த பிழையான விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ல தத்பஉன்ன அல்ல தத்தபிஉன்ன சனன மன் கான கப்லக்கும் பாஅன் பிபாஇன் வ ஷிப்ரன் பிஷிப்ர், நீங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தஹலு ஃபி ஜுஹுரி தப்பின், ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே போய் அவங்க நுழைஞ்சாலும் என்ன செய்வீங்க, நீங்களும் லதஹல்துமுஹு, நீங்களும் நுழைவீங்கன்னாங்க. அதாவது இந்த யஹூதி நசாராக்களை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள நீங்கள் முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் பின்பற்றுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எல்லா விஷயத்திலையும் அவங்க நியூ இயர் கொண்டாடினா நாமளும் நியூ இயர் கொண்டாடுறோம், அவங்க பர்த்டே கொண்டாடினா நாங்களும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ ஒரு வீட்டில் சந்தோஷமாக இன்னைக்கு பர்த்டேன்னு ஒரு மகன் பிள்ளை அந்த மாதிரி சொல்லிக்கொள்றதுன்றது அது ஒரு சந்தோஷத்துக்காக, நான் அது ஒரு விழாவாக ஒரு ஃபங்க்ஷனாக எடுக்காமல், உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த பர்த்டேன்னு சொல்கிறதுலாம் ஹராம்டு அப்படி ஒரு அந்த அளவுக்கு நாம் ரொம்ப வரம்பு மாதிரி போக தேவையில்லை. அது ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி நாங்கள் பெருநாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி புது உடுப்பு போட்டு அந்த மாதிரியான ஒரு பெருநாளாக அதை ஆக்கிடக்கூடாது என்ற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து அந்நிய கலாச்சாரத்திலேருந்து வந்த விஷயங்கள். இந்த பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம் இதெல்லாம் அந்நிய, அது அந்த கேக்கை வெட்டுறதும் அது பெரிய விஷயமெல்லாம் நடக்கும். நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை ஒப்பாக்கிடக்கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இந்த ஹதீஸில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ பெருநாளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் இன்னொரு தவறும் இருக்கு, பெருநாளையே அந்நியர்களாகிறான். இந்த பெருநாள் தினத்தில் கூட பெருநாள் வந்து அது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நாள் தான்,
ஆனால் அந்த நாளில் அவங்களோட யூனிஃபார்ம், ட்ரெஸ் கோடிங், பெண்கள் குறிப்பாக எல்லாமே அந்நிய கலாச்சாரம், அநியாயமான முறையில் தேவையில்லாத வீண்விரயங்கள் நடக்குது. நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம பிரதேசங்களில் ஒரு சந்தோஷத்துக்காக பிள்ளைகள் செய்கிற விஷயங்கள், பாட்டு படிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் இல்லை. அந்த வீண் விரயம், அதாவது இந்த பட்டாசு கொளுத்துதல், கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க சில ஊர்கள் எல்லாம். அதெல்லாம் தேவையில்லாத வீணான விஷயங்கள். இதுவும் அந்த சமுதாயத்தை பார்த்து நம்மட கலாச்சாரத்தில் உள்ள ஒரு பெருநாளை அவங்களோட மெத்தேடுக்கு சில விஷயங்களை நாம் என்ன செய்யணும், செய்ய போய் நம்மட கலாச்சாரம் பால்படுத்தப்படுறது. வீணான விஷயங்கள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீங்க ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், வீண்விரயம் செய்கிறவங்க ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. வழங்கதா சொல்றது. அதனால எப்பவுமே நாம கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு பட்டாசு வெடிக்கிறதால இன்றைக்கு வறுமையில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. சாப்பிட வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. ஒழுங்கான வீடு இல்லாமல் வாழ்கிறாங்க. நோய்களோடு அதை குணப்படுத்த முடியாத எவ்வளோ பிரச்சனைகளில் மக்கள் வாழ்ந்து கிடைக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனையில் மக்கள் வாழ்ந்து கிடைக்கும் போதும் நாங்கள் வீணாக எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நம்ம வீணடிக்கிறன்றது அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம். இதெல்லாம் பெருநாள் தினங்களில் நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அதில் குறிப்பாக இன்னுமே என்ன செய்வாங்கன்னா, இந்த பெருநாள் நாட்களில் ஏனைய நாட்களில் சில தவறான நடவடிக்கையில் ஈடுபடாதவர்கள் பெருநாளில் ஈடுபடுவாங்க. படம் பார்ப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, பெருநாள் தானே, அந்தாண்டு படம் பார்க்காம வைக்கலுமா, சினிமா பார்க்காம வைக்கலுமாம்பாங்க. சில ஆளுக்கு எந்த அளவுக்குன்னா பாட்டின்ற வகையில் அப்படியே வேறு வேறு போதைப் பொருட்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, பெருநாள்னு சொல்லி. பெருநாள்ன்றதே நபி வழி தான். அதுக்குள்ளே நீங்கள் போய் போதைப் பொருளை நீங்கள் சம்மந்தப்படுத்துறது அல்லது பாவமான விஷயங்கள், நிறைய தவறான விஷயங்கள், இசை, இது மாதிரியான அந்நிய கலாச்சார தாக்கங்கள் சில நேரங்களில் இந்த பெருநாள் தினங்கள் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதை நாம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு முஸ்லீமுடைய கலாச்சாரம் தனித்துவமானது, அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை போல் இருக்கப்படாது. அதில் அர்த்தம் அவனை மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்றாங்க, அவன் சாப்பிட்றது நாம சாப்பிட்றோம், அப்போ அது கலாச்சாரத்தை இல்லை. நம்மட என்ன ட்ரெடிஷ்னல் சாப்பாடோ அதை நம்ம சாப்பிட்றோம். அவன் சாப்பிட்றானதுக்காக வேண்டி நீங்கள் உங்களோட எல்லாத்தையும் மாற்ற போகாமல் அன்றாட வாழ்க்கையில் இப்போ சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்கட ஒரு காயிதா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதாத் அல் ஹதர் அல்லது அல் மன்அ. இபாதத்துடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஹராம் இல்லாமா ஷரா அல்லாஹ், அல்லாஹ் எதை மார்க்கமாக்கினானோ அதை தவிர அப்படின்னு சொன்ன விளங்குதா என்னன்னு. ஒரு இபாதத்தை நீங்கள் செய்ய போறீங்கடா நம்ம எப்படி பார்க்கணும்டா, அல்லாஹ் இதை சொல்லிக்கிறானா, அல்லாஹ்வோட தூதர் காட்டினாங்களான்னு பார்க்கணும். அது இல்லாமல் நாங்களாக ஒரு இபாதத்தை உருவாக்குறது அசல்ல ஹராம். அப்படி தானே? நான் ஒரு இபாதத்தை பார்க்க, ஒரு ஆள் சொல்கிறார், லோகருக்கு அசருக்கு இடையில ஒரு தொழுகை இது 4 ரக்காது தொழுதா 1000 பாவம் மன்னிக்கப்படணும் ஒரு ஆளுன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன கேட்கணும்டா, அல்லாஹ் இதை சொல்லிக்கானா, இதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களா, சொல்லலை, அப்போ மார்க்கம் இல்லை. அப்படின்னா என்ன, அசல்ல எதையும் நாங்கள் உருவாக்குறது கூடாது, அல்லாஹ்வும் தூதரும் சொன்னாதான் செய்யணும். இது இபாதத்தில் உள்ள பேசி. அதே மாதிரி உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அசல்ல அது ஹலால். புரியுதா என்னன்னு? அப்படின்னா ஒரு ஆள் கேட்குறாரு, மாடு எருமை மாடு சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்னென்ன கேட்பீங்க, எருமை மாடு சாப்பிட்றது தடவந்தி தானே கேட்கணும், சாப்பிட சொல்லிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடாது. இபாதத் விஷயத்தில் என்ன கேட்பீங்க, இப்படி ஒரு வணக்கம் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திக்கிறாங்களா, அப்போதான் அது மார்க்கம். இபாதத்தில் உலக விஷயத்தில் கூடாது நீங்கள் அது இருக்கான்னு கேட்பீங்க. ஒரு ஆள் சொன்னார், பஸ்ஸில் போகிறது, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களே கூடுமா, அப்போ நாங்கள் உடனே குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயாவது பஸ்ஸில் போகிறது கூடும் இருக்குமான்னு தேடுறதா இல்லை, கூடாதான்னு தான் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட்? மார்க்க விஷயங்களை நாங்களாக உருவாக்கலாது, உருவாக்கினா தான் செய்யணும். உலக விஷயங்களை அல்லாஹ் தடுத்த தவிர நாம் எதையும் செய்யலாது, தடுக்கலாது. அப்படி தானே? சில விஷயங்கள் சில ஆட்கள் கூடுமா கூடாதாண்டு. ஒரு ஆள் சிங்களத்தில் எங்களோட ஊரில் சொல்லுவாங்க, ஒரு பேச்சு ஒன்று, பள்ளிவாசலுக்குள்ளே நின்றாராம். அப்போ ரோட்டில் போன ஒரு சிங்கள ஆள் கேட்டான், மகாத்தியா நீ விலாவக்கியதுன்னு கிடையாது, நேரம் என்ன அப்படின்னு கேட்டேன். இவர் பள்ளிவாசலுக்குள்ள. அப்போது டக்குன்னு சொன்னாரா, டைமை பார்த்து சிங்களத்தில் பதில் சொல்கிறார். இவருக்கு சந்தேகம், ஆஹா நம்ம பள்ளிக்குள்ளே உருவு செஞ்சுட்டு சிங்களத்தை பேசிட்டோமே அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆலிம் சாரை போய் கேட்டீங்க, ஹசரத் நான் சிங்களம் பேசிட்டேன் ஒழு முறையுமான்னு கேட்டா. ஹசரத்துக்கும் குழம்பிட்டு, ஆஹா இது என்ன புதிய பிரச்சனை ஆகிது. உடனே சொன்னாரா, சிங்களமாக பேசுனீங்க, கிதாபு இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை, எதுக்கும் வாயை பிடிச்சிக்கொள்ளுங்க அப்படின்னா வணங்குதா. இந்த அடிப்படை மார்க்க விஷயத்தில் நம்ம தெளிவாயிக்கணும்.
மார்க்கத்தில் ஒன்று உருவாக நம்ம தொழுகிறோம். ஒரு ஆள் சொல்றாரு லுஹருக்கு அசருக்கு இடையில் ஒரு தொழுகை இருக்கின்றது. நம்ம என்ன கேள்வி கேட்போம்? தொழக்கூடாது நீங்கள் தடைக்கிறான்னு கேட்போமா? தொழுகிறதுக்கு ஆதாரம் கேட்போமா? தொழுது ஏன்னா காட்டி தந்தது தான் நமக்கு செய்யலாம். அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்லஹும் ஷுரகாஉ ஷரஊ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கமாக ஆக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அப்போ இந்த விஷயங்களை வச்சு தான் இமாம்கள் என்ன செஞ்சாங்க, சில காய்தா உருவாக்கினாங்க. இப்போ உலக விஷயத்தில் ஒரு ஆள் சும்மா ஒரு லட்டை வச்சு சாப்பிடுவார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட லட்டு சாப்பிட்றது கூடும் நீங்கள் தெரிவிங்களா கூடாது தெரியுங்களா? உலக விஷயம் கூடாதுன்னே தேடுவீங்க. அப்போ உலக விஷயத்தில் நீங்கள் எதையாவது செய்யணும்னா நீங்கள் என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? கூடுமா கூடாதாண்டா எங்கேயாவது தடை நிற்குதான்னு பார்க்குறது. புரிஞ்சுதா? அந்த பேசிக்கோட நீங்கள் மார்க்க விஷயங்களை அணுகினீங்கன்னா இது காய்தான். இமாம் அஹ்மது ஹம்பலுடைய உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படுற முக்கியமான ஒரு காய்தா. போன மாதிரி ஒரு காய்தா ஒன்று சொன்னேன். என்ன ஒரு காய்தா ஒன்று சொன்னேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஞாபகம் மறந்துட்டேன். மாலா யத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப். நான் ஒரு ஆள்கிட்ட சும்மா கேட்குறேன், பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிபா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் சகோதரர், பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிபா பரலாம் கடமையா மார்க்கத்தில்? சும்மா என்ன யோசிக்கிறீங்க? ஆஹா இன்னத்தை கேட்குறாரு. மார்க்கத்தில் வாஜிபா பாஸ்போர்ட் எடுக்கணுமா கடமைவா? இல்லையே, இல்லை தானே? இல்லை, வாஜிப் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அது வாஜிபா. எப்போ சொல்லுங்க? ஹஜ்ஜிக்கு போகிறேன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை தானே? இது யார காய்தா? ஷாஃபி இமாம் காய்தா. மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி. எதை கொண்டு ஒரு வாஜிபு நடக்காதோ விளங்க, பாஸ்போர்ட் இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு போக இயலாதா? இல்லையா? இயலாது. அதனால பாஸ்போர்ட் வாஜிப். அப்போ அதுக்காக பொதுவாக கொடுக்கலுமா பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிப் உண்டு? அப்படி பொதுவாக இல்லை. அந்த அந்த தேவையை பொறுத்து ஒன்று ஹராம் ஹலாலா. அப்படி தானே? சீனி விற்கிறது ஹலால் தானே? ஒருத்தன் அந்த அந்த என்ன அந்த கல் சாராயம் காய்ச்சறதுக்கு சீனி கேட்பாங்க. நல்லா தெரியுது, கொடுக்கலாமா? ஏன் கூடாது? இல்லை நமக்கு பிஸ்னஸ் தானே கொடுக்கலுமா? ஏலாது. நமக்கு தெரியாத அது வேறு விஷயம். அவன் வாரவாட்டையெல்லாம் நீ கல் காய்ச்சி போகிறான்னு கேட்க தேவையில்லை. நம்ம பிஸ்னஸ் பண்ணி நிற்கிறோம். நமக்கு தெரிஞ்சால் அது ஹலாலும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஹராமாகும். அப்படி தானே? இப்போ நான் டீ குடிக்கிறது எனக்கு ஹலாலா ஹராமா? ஹலால் தானே? ஹலால். இப்போ பயான் பண்ணும்போது குடிக்கணும், பிரச்சனை இல்லை, ஹலால். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டேன், ஹராம். அப்படி தானே? ஏன் ஹராம்? தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு அல்லாஹ் அக்பர்னு தொழுகைக்கு தக்பீர் கட்டிக்க போகிறோம். உங்களுக்கு முன்னால் ஹலால் ஆகிற அத்தனை ஹராம். அதுக்கு தான் தக்பீர் தஹ்ரீமான்னு அது சொல்லுவோம். ஹராம் ஆகக்கூடிய தக்பீர். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு மதியம் எப்போ அந்த ஊரில் இது கேட்கல மாற்றணும் கேட்குது. காரணம் ஹராம் ஆகிடும். ஹலால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹராம் ஆகும். ஒரு சாதாரண விஷயம் ஒரு சந்தர்ப்பத்தில் வாஜிபாகும். அது சூழ்நிலையை பொறுத்து. ஒரு சந்தர்ப்பத்தில் வாஜிபனத்துக்காக பாஸ்போர்ட் எடுப்பது வாஜிபு பொதுவான ஃபத்வா கொடுக்கலுமா? தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? ஹை. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கணும். அப்போ தொழுகையில் முக்கியமான சில சட்டங்களில் முதலாவது இந்த மன்னிக்கணும் பெருநாளுடைய முக்கியமான விஷயங்களில் பெருநாள் தினத்தில் நோன்பு பிடிக்கிறது கூடாது, ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது நஹா அன் சியாமி யௌமைனி யௌமுல் ஃபித்ர் வ யௌமின் நஹர். அதாவது 2 நாட்கள், அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளில் நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். முஸ்லீமில் 827 ஹதீஸில் வருது. இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம்? இப்போ அரபா நோன்பு என்ன செய்யுது? வருமா இல்லையா? இது சம்பந்தமாக நம்ம ஒரு நேரம் நான் நீண்ட இதை தனி ஒரு ஆய்வாக பேசுவோம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் பீரியடில் பேசினா எனக்கும் அப்படி பேச தெரியாது, உங்களுக்கும் விளங்காது. இது ஒரு கருத்து முரண்பாடான விஷயம். அரஃபாவுடைய தினத்திலே தான் நம்ம நோன்பு பிடிக்கணும் அப்படின்ற அந்த யௌமு அரஃபாவை வச்சு சொல்கிறாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் ஒழுங்கப்பா. அரஃபாவில் மக்கள் நிற்கிறாங்கன்னு நல்லா தெரியுது தானே? யௌமு அரஃபா தானே? அப்போ நீங்கள் அரஃபான்ட்டு நோன்பு பிடிக்கணும். சரி, இன்னொரு பிரச்சனை வருது என்னென்னா, அடுத்த நாள் இப்போ நம்ம துபாயில் பெருநாள் கொண்டாடி இருக்கும்போது இங்கே நம்ம நோன்பு பிடிக்கும். இப்போ பிடிக்கலாமா இல்லையான்னு ஒரு குழப்பம் வரும். சரிதானே? இது மஸ்அலா இஜ்திஹாதியா, நல்லா ஞாபகம் சொல்லணும். அல்லது மஸ்அலா ஹிலாஃபியான்னு இதுக்கு சொல்லணும். ஒரு மஸ்அலாவில் கத்இயா, அதாவது ஒரு உறுதியான மஸ்அலா ஒன்று இருக்கும். அதில் நம்ம மாறு செய்யலாது. தொழுகை 5 நேரம்னா 5 நேரம் தான். இல்லை துபாய்க்கு போனால் 4 நேரம் தான் ஆகும். அது கத்இ, அது தெளிவானது. வளர்ந்த மிக வாத ஜித்தன், ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இது இந்த பிறை சம்பந்தமான விஷயத்தில் 2 கருத்து முரண்பாடு இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும் அறிஞர்கள் இந்த உங்கள் ஊரில் நீங்கள் காண்ற பிறையை வச்சு என்ன செய்யுங்க, நீங்கள் நோன்பு பிடிங்க, பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்கிறோம். இப்போது
அரபாவுடைய நாளில் ஹாஜிகள் அரபாவில் இருக்கிற அதே அண்டு தான் நோன்பு பிடிக்கணுமான்னு கேட்டால் இதில் 2 வாதங்கள் இருக்கு. இப்போ சில நாடுகள் அந்த நைட்டில் இருப்பான். ஹாஜிகள் அரபாலேருந்து போக பெருநாள் நோன்பு பிடிக்கலுமா? பிடிக்கல, ஹராம். அப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நாட்டில், ஏன்னா இஸ்தியாதுடைய விஷயம் எடுத்தால சம்மந்தம் இல்லாத ஒரு நாட்டில் நமக்கு பெருநாள் நம்மட பிறையின்படி இல்லைண்டா நாம் இங்கே 9வது ஆண்டு நோன்பு பிடிச்சா நாம் அந்த குற்றத்துக்கு தள்ளப்பட மாட்டோம். ஏன்னா இஸ்தியாதுடைய விஷயம் எடுத்தால. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இஜ்திஹாதுடைய விஷயத்தில் இதஜ்தஹதல் முஜ்தஹிது ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான். ஒரு இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒருவர் அந்த இஜ்திஹாத், அதாவது ஒரு மார்க்கத்தில் ஒரு முடிவு எடுக்குது, செய்யலாமா செய்யக்கூடாதாண்டு. இது எல்லாத்துக்கும் இஜ்திஹாத் வராது. தெளிவான விஷயங்கள் 5 நேர தொழுகையா இல்லையான்றதை இஜ்திஹாத் இல்லை, அது தெளிவான விஷயம். ஆனால் 2 விதமாக விளங்கிக் கொள்ள முடியுமான விஷயங்களில் ஒரு ஆள் ஒரு மாதிரி செய்கிறாரு. இப்போ இமாம்களுக்கு மத்தியில் இமாம் ஷாஃபியுடைய ஃபத்வாவுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இவங்களோட ஃபத்வாவுக்கும் இடையில சில ஃபிக்ஹுடைய விஷயத்தில் வித்தியாசம் இருக்கு. அப்போ இமாம் ஷாஃபி நேர் வழி, இமாம் அபூ ஹனீஃபா வழிகாடு நமக்கு சொல்லலுமா? சொல்லல. இமாம்களுக்கு மத்தியில் அந்த கருத்து முரண்பாடு வந்து, அப்போ நாம் அந்த நேரத்தில் எப்படி இதில் நாம் எதை சரியாக பார்க்குறோம்? இப்போ 2லையும் நமக்கு இஜ்திஹாத் இது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய முடிவு சரியாக இருக்குது, அல்ல இவங்களோட முடிவு சரியாக இருக்குது. அவங்களும் சொல்லலையே நாங்கள் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் காண முடியுன்றது வேண்டு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, நான் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் அதாவது இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபின். ஹதீஸ் சரியான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைச்சா அதான் என்ன மதுஹப். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சொன்னாங்க, யாருடைய பேச்சிலையும் சரியும் வரும் பிழையும் வரும். இந்த கபரில் உள்ள ரசூலுல்லாஹ் காட்டி சொன்னாங்க, இதை தவிர ரசூலுல்லாஹ் கபரில் ரசூலுல்லாஹ்வை தவிர மற்ற யாரையும் சரிபிழை எல்லாம் இல்லை. அதனால எப்பவுமே சுன்னாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. எங்கட பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு முரணா இருந்தா எங்களை தூக்கி வெளியே வீசிடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பின்பற்றுங்க. அதனால இது ஒரு மஸ்அலா இஜ்திஹாதியான. அதனால இதுல நீங்க சில ஆளுக்கு சொல்றாங்க, அப்போ பேசாம 2 நாளையும் முடிச்சிருவோமான்றாங்க. உங்க விருப்பம், அது அல்லாஹ் இடத்துல நீங்க கூலி பெற விஷயம். இதுல நாங்க பெரிய சண்டை பிடிச்சிக்கிட்டு நீ சொல்றதான் சரி நான் சொல்றதான் சரின்னு தனாசு வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் சஹாபாக்களோட காலத்திலையும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்களை அபூதர் கிஃபாரி பிரபலியமான ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம இருக்கிறாரோ யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்தில் அவைகள் எல்லாம் காய்ச்சப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹு. அவர் எப்படி அதை அப்படி நினைச்சார்னா, ரசூலுல்லாஹ்வோட இருந்த நேரத்தில் ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபாதர், அபூதரே உஹது மலை தெரியுதான்னு. உஹது மலை தெரியுதா? தெரியுது. அப்போ அவர் நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் என்னை அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ தெரியுது, இந்த உஹது மலை தங்கமாக போனால் நான் என்ன செய்வேன் தெரியுமாண்ணா, எனக்கு கொஞ்சம் கடன் நிற்கிது, அதை மட்டும் கொடுத்துட்டு நான் அப்படி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துருவேன், ஒன்று கூட வைக்க மாட்டேன்டா. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லா கட்டத்திலையும் பார்க்குறாங்க. எப்பயுமே ரசூலுல்லாஹ் நான் சேர்த்து வைப்பேன்னு சொன்னதாக இல்லை. ஆகவே ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயத்தை, புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை வச்சு தான் அவர் முடிவெடுத்தாரு, சேர்க்கிறது கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. குர்ஆன் வசனமா அதான் சொல்லுது, முடிவெடுத்தாங்க. அந்த கருத்து சரியாண்டா பிள்ளை. சஹாபாக்களே அதை என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. கடைசியில் ரமதான் ஒரு இடத்துல தனியாக மூத்தா போனார். அந்த கருத்தோடைய தனியாக மூத்தா போனார். ரசூலுல்லாஹ் முன்னறிவித்தலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்து. ஆகவே சில கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களோட காலத்திலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்குது. நாங்கள் இதை ஒரு பிரிவாக்கிடக்கூடாது. இஃப்திலாஃபன இஃப்திராக்காகிடக்கூடாது. இஃப்திலாஃபுடைய கருத்து முரண்பாடு, அது இஃப்திரா. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் சவுதி நாளில் நாங்கள் நோன்பு பிடிக்கிற கூட்டாண்டு அந்த மாதிரி இல்லாமல் பெருநாளுடைய விஷயங்களை கூட இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பாலும் சொல்கிறாங்க. அதாவது ஒற்றுமையை குலைக்கிற விதமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, நோன்புகளை பெருநாளை நீங்கள் உண்டாக்காதீங்கன்னா. அதனால் நான் இதில் என்னுடைய பக்கம் முடிவல்ல, என்கிட்ட ஒரு முடிவு இருக்குது. 2 பக்கத்தில் ஏதோ ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். ஏண்ட கருத்தை உங்கள்கிட்ட நான் திணிக்க விரும்பலை. சமுதாயத்தில் 2ம் இருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த நுஜூமிகள்னு சொல்லுவாங்க, நட்சத்திரத்தை கணக்கு பார்த்து அது நேரடியாக பிழை. விளங்குதா சொல்கிறது? நஜ்ம் கணக்கு பார்த்து அவங்களாக ஒரு டிசைட் பண்ணுவாங்க, பிறையை அடிப்படையாக வச்சாங்க. ரசூலுல்லாஹ் பிறையை தான் சொன்னாங்க. பிறையை வச்சு தான் இந்த 2 கருத்து வருது. பிறை இல்லாமல் வேறு கணக்கு வழக்கில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சில கணக்கு வழக்கில் நோம்பு பெருநாள்லாம் எடுப்பாங்க, 2 நாளைக்கு பிறகு எடுப்பாங்க, முன்னே எடுப்பாங்க. இந்தியாவில் நம்ம ஊரில் எல்லாம் பார்க்கலாம். ரைட், இது ஒரு விஷயம். அப்போ இந்த சர்ச்சை நான் இதை சொல்ல காரணம், இப்போ இந்த ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த பிரச்சனையை, என்னடா இது அங்கே பெருநாள் கொண்டாடுறாங்க நாம் இங்கே அப்படின்னு குழம்பிகள தேவையில்லை. இதனால் அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிக்கவும் மாட்டான், உங்களை நரகத்துக்கு போடவும் மாட்டான். உங்கள் பிரதேசத்தில் என்னவோ அந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சு கொள்வது நம்மளோட ஐக்கியத்துக்கு இதாக இருக்கும். அதுக்காக நமக்கு எதிராக எல்லா இடத்துலையும் பெருநாள் கொண்டாடுறவங்கள நம்ம விமர்சனமாக அவங்க வழிகேடு, அவங்க நரகத்துக்கு போகிறவங்க அவங்களாம் அப்படின்னு நம்ம விமர்சிக்காமல் இருக்கணுன்றது முக்கியமான விஷயம்.
ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா ஹுக்முல் ஈத். ஸலாத்துல் ஈத் என்பது ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா? என்ன நீங்க என்ன வழங்கி வச்சுக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன். பெருநாள் தொழுகை என்பது கடமையா இல்லாட்டி கண்டிப்பா போகணுமா, சுன்னத்தா? என்ன என்ன கடமையா? எல்லாரும் கடமைன்னா சொல்லுங்க. இதுலேயும் கருத்து முரண்பாடு இருக்கு. ஏன் கருத்து முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால், என்ன எல்லாத்துலேயும் கருத்து முரண்பாடு சொல்றாங்க. அதாவது 5 நேர தொழுகை என்பது கடமை. ஒரு நபித்தோழர் சஹீஹ் முஸ்லிம்ல வருது தானே, ஒரு நபித்தோழர் வாரார், எனக்கு என்ன கடமையாக்கிக்குது அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகள்ல தொழுகை சொல்றாங்க. ஹம்சு ஸலவாத்தின், 5 நேர தொழுகை. அப்ப சொல்றாரு, நான் இதை விட கூட்டவே மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்றார். புரியுதா? 5 நேர தொழுகையை சொல்றாரு, இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் சொன்னாங்க. ஒரு மனிதர் சொர்க்கவாதியை பார்க்கணும், அவரை பார்க்கணும். முஸ்லீம்ல வர ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், ஒரு பகுதியை சொல்றேன். அந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க, அவ 5 நேர தொழுகை, ஜும்மாவும் அது 5 நேரத்தில் வந்துடும். தவிர உள்ளதை நம்ம என்ன செய்யலாது, அது விட்டா பாவம்டா. அப்ப அது வாஜிப். ஒரு வாஜிபை பொறுத்த வரைக்கும் என்ன, அதை நீங்க செஞ்சா நன்மை, விட்டா பாவம். விட்டா பாவம் வர ஒரு விஷயமா இருந்தா சொர்க்கவாதியை பார்க்கறேன்னா இவரை பாருங்க, இல்லப்பா பெருநாள் தொழுகை உண்டு சொல்லிக்கணுமே அப்படின்றாங்க. சில பேர் இதை கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கடமைன்னு சொல்றாங்கடா, அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொள்றாங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் குர்ஆன்ல உத்தரவிடுறான், நீங்க உங்களோட ரப்புக்காக தொழுங்க, அறுத்து பலியிடுங்க. சல்லின்னு வருது. அப்ப அல்லாஹ் அல் அஸ்லு ஃபில், அதாவது ஒரு அம்ர் அல்லாஹ் ஏவினா அது கடமை. அம்ருல பல வகையானதுகள். ஏவல்னு சொன்னா அல்லாஹ் ஏவிட்டா அது கடமை தானே. சில இடத்துல அம்ரு இர்ஷாதின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் வழிகாட்டுறதுக்கான ஏவல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஹ்ல அதை பிரிப்பாங்க. ஒரு அதாவது ஏவல்னு வந்தால் அது கடமைன்னு எடுக்கிறோம். ஆனால் எங்கேயாவது கடமை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் வந்திருந்தால் அதை நம்ம ஃபர்லு அல்லது வாஜிப்னு எடுத்து கொண்டு போக மாட்டோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇதா ஹலல்தும் ஃபஸ்தாதுன்றான். நீங்க இஹ்ராமில் இருந்து விடுபட்டா வேட்டையாடுங்கன்றான். அல்லாஹ் சொல்றான் வேட்டையாடுங்கள். அப்ப அல்லாஹ்ட ஏவல் தானே வாஜிபா. இஹ்ராம் முடிஞ்ச உடனே தோகை தூக்கிடணும், மான் விடுவிங்க, அப்படியா சொல்றது? அது இபாஹா, கூடுன்றதுக்காக சொல்லப்படும். இப்போ அதான் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், முடிந்து விட்டால் பூமியில பறந்து போங்கன்றான். ஜும்மா ஆண்டு தொழுது முட்டிஞ்ச உடனே ஓடணும். என்ன அல்லாஹ் சொல்றானே, கடமை, வாஜிப். அப்ப அது என்னது, போகலாம் என்றதுக்கான ஒரு வழிகாட்டலாக தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கிறோம். இது ஒரு உசூல் ஃபிக்ஹ்ல முக்கியமான ஒரு ஷர்த், ஒரு பாடம். ஆகவே சில ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உதாரணமாக ஹம்பலி மதுஹபில் உள்ள உலமாக்கள் சொல்றாங்க அது வாஜிப்ன்றாங்க, கடமை அப்படின்றாங்க. இப்போ இந்த வகையில் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இது கிட்டத்தட்ட ஒரு கடமைன்ற விஷயத்தை வலியுறுத்துறாங்க. அதாவது கடமை தான் மாதிரி கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு சுன்னா. ஏண்டா ரசூலுல்லாஹ் மற்ற தொழுகைகளுக்கு கூட இந்த கன்னி பெண்கள், திரைக்கு அப்பால உள்ள பெண்கள், இவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லலை. சொல்றாங்க திரைக்கு அப்பால உள்ள பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள். எந்த அளவுக்குண்டா உம்மு அத்தியார் அல்லாஹ்வோட ஹதீஸ்ல வருது, யார் சொல்லா எங்களில் ஒரு பெண்ணுக்கு ஜில்பாப் இல்லாட்டி என்ன செய்ய, உங்கள் ஒரு கூட்டாளி உங்களில் யாராவது ஜில்பாபு அவங்கள உடுத்தி கூட்டிட்டு போங்கன்றாங்க, இரவு கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதை முக்கியத்துவப்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஜும்மாவுடைய நாள் வந்தா, ஜும்மாவுடைய நாளில் பெருநாள் வருமாக இருந்தால் சல்லல் ஈத் சும்ம ரஹஸ் அனில் ஜும்மா, பெருநாள் தொழுகை தொழுதுட்டு ஜும்மாவுக்கு சலுகை கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு கடமைக்கு சலுகை கொடுக்குற அளவுக்கான ஒரு தொழுகையா இருந்தால் நம்ம சாதாரணமான ஒரு தொழுகை இல்லை என்ற ஒரு கருத்தையும் இமாம்கள் சொல்றோம். அதனால முட்டிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடமைன்ற இடத்துக்கு போகக்கூடிய, ஆனால் கருத்து முரண்பாடு தான். நம்மளோட சேஃபான பக்கம் என்ன, பாதுகாப்பு, தொழுதுறதா சேஃப். கடமையாக இருக்குமா இல்லையாண்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு கடமையாக இருந்துட்டா குற்றவாளி ஆயிடுவோமே. அப்போ சேஃபான பக்கம் நாம் கண்டிப்பாக இந்த தொழுகையில் கலந்து கொள்ளணும். ஹுத்துபாவில் சில இன்னொரு கருத்து முரண்பாடு என்னடா, ஹுத்துபாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தொழுது முடித்த உடனே சிலவங்க எழுப்பிட்டு போயிடுவாங்க, ஹுத்துபா கேட்குறதில்ல. அது நம்ம ஊரில் நீங்கள் பார்க்கலாம், பள்ளியிலேருந்து ரோட்டில் நிற்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சு நிற்பாங்க, ஹுத்துபா பள்ளியில் போயிட்டு. அப்போ அதிலே சிலவங்க சொல்கிறாங்க ஜும்மாவுடைய ஹுத்துபா மாதிரி இல்லை, பெருநாளுடைய ஹுத்துபா என்பதும் ஒரு ஆள் போனால் பாவம் இல்லை, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், போகலாம்ன்ற கருத்தையும் சொல்கிறாங்க. இந்த கருத்தை வெளியில் சொன்னால் இப்போ ஏற்கனவே எங்கடா ஓடுறண்டிக்கிறாங்க வெயிலுக்கு. இப்போ இதை இப்போ சொன்னால் அதுவும் பிரச்சனை, சொல்லாமல் ஏலாது. மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
ஒரு நடுநிலைமை நியாயம்ன்றது வந்து நம்ம ரெண்டு பக்கத்தையும் சொல்கிறோம். சும்மா நம்மளுக்கு ஆள் சேர்க்கணுன்றதுக்காக வேண்டி, நமக்கு குத்துபாக்கு ஆள் இடிக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம சொல்லாமல் விடுறதும் தவறு. அதனால் அந்த ஒரு அதாலத், ஒரு நீதிக்காக தான் நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன், அதுக்காக எழுப்பிட்டு போகிறது இல்லை. அப்போ அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ர் வல் அத்ஹா இலல் முஸல்லா. அதாவது நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸல்லா பெருநாள் தொழும் திடலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸல்லான்றது தொழும் இடம் அல்லது தொழும் திடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸல்லா திடலில் போய் தொழுதாங்க. இப்போ மதீனால மஸ்ஜிது நபவியில் தொழுவது எத்தனை மடங்கு நன்மை? 1000 மடங்கு நன்மை. அந்த இடத்த விட்டு போட்டு திடலுக்கு போகிறோன்னா என்ன அர்த்தம்? அங்கே பள்ளியை விட அது பொதுவான மைதானத்தில் தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகை. புரியுதா உங்களுக்கு? அப்போ சில இடங்கள் இருக்கும் மழை காரணமாக அல்லது சில காபிர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு பகிரங்க இடத்துல ஒன்று கூட முடியாத ஏதாவது தடுக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குமா இருந்தால் மூடிய இடங்கள்ல, அது பள்ளிவாசலோ அல்லது ஒரு பெரிய ஹோல்லையோ அந்த தொழுகையை தொழலாம், காரணம் இருக்கும். அதுக்காக இல்லை சரி யார் சரி பிரச்சனை ஆகிருமேன்னு நாமளாக கெஸ் பண்ணிக்கிட்டு முடியுமான இடங்கள் எல்லாம் தவிர்க்கப்படாது. அப்போ முடியுமான வரைக்கும் பெருநாள் தொழுகை என்பது திடலில் தொழப்பட வேண்டும். சொன்னாங்க யஹ்ருஜ் யௌமல் ஃபித்ர் வல் அல்ஹா இலல் முஸல்லா ஃபஅவ்வலு ஷைஇன் யப்தஉ பிஹி ஸலாம். முதலாவது தொழுகையை தான் தொழுகை. அதுக்கு பிறகு சும்ம யன்சரிஃப், பிறகு என்ன செய்வாங்க, திரும்பி ஃபயகூமு முகாபிலன் நாஸ், மக்களுக்கு முன்னால் நின்று மக்கள் அமர்ந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஃபயஇதுஹும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார்கள். வ யூசிஹிம், அவர்களுக்கு என்ன செய்வாங்க, வசியத்து பண்ணுவார்கள். வ யஅமுருஹும், அவர்களுக்கு கட்டளையிட வேண்டிய விஷயங்களை கட்டளையிடுவார்கள். படைகளை அனுப்ப வேண்டி வந்தால் படைகளை அனுப்புவாங்க. பெருநாள் தினங்களில் படைகளை அனுப்பி வைப்பார்கள். அதற்கு பிறகு இது புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், இந்த மர்வானுடைய ஆட்சி காலத்தில் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, இந்த மர்வான் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு. இவர் முதலாவது குத்பா ஓதினார். முதலாவது மிம்பர் ஒன்று வச்சு குத்பா ஓதினார். என்னது குத்பா? நபி வழி வந்து முதலாவது தொழுகை நடத்தணும். அபூ சயீத் அல் குத்ரி என்ன செய்யறாங்கன்னா, பிடிச்சி இழுக்கிறாங்க மர்வான், அந்த ஆட்சியாளர் வழங்குதா இழுக்கிறாங்க. நபி வழிக்கு மாற்றமா நீங்கள் செய்றீங்க சொன்னார். இல்லை தொழுதுட்டு போயிடுறாங்க குத்பா கேட்காம. அதனால தான் முதலாவது நான் மிம்பர் வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிழையான வழிமுறைகளும் ஏற்கப்பட்டது. இது நீண்ட செய்தி, இதுக்குள்ள நுழைஞ்சா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. அப்போ இது முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர் வைக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த பெருநாள் தொழுகையில் இந்த நீங்கள் கிரவுண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் அரபு நாடுகளில் ஒசரமான இடம், ஏன்னா பெரும் க்ரௌடு வர நேரத்தில் இமாம் அந்த மக்களை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு உயரமான இடத்துல ஏறிக்கொள்வது. அது தொழுகைக்கு அந்த ஜும்மால வைக்கிற ஒரு மிம்பர் மாதிரி நீங்கள் நினைச்சிடப்படாது. அந்த மக்களை பார்க்கறதுக்காக இமாம் ஒரு உயர்ந்த இடத்துல ஏறுறதை தவிர மிம்பர் என்ற அந்த ஒரு சிஸ்டம் ஒன்றும் பெருநாள் குத்துபாக்கில் ஒரு குத்துபா தான் நடக்கும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி அதாவது பெண்கள், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல மாதவிடாய் உள்ள பெண்களும் பெருநாள் திடலுக்கு போகணும். பள்ளிவாசலுக்குள்ள போயிடுமா? போக இயலாது. அப்போ இதுவும் அந்த திடலில் தான் தொழப்படணுன்றதுக்கான ஒரு நியாயமான சில காரணங்கள் இந்த ஹதீஸ்கள் எழுதி நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அமரனா அத்தியா சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, 974 புகாரில் வருது. அமரனா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அன் நுஹ்ரிஜல் அவாத்திக வ தவாத்தில் குதுர், அதாவது வந்து திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் உட்பட நாங்கள் வந்து பெருநாள் தொழும் திடலுக்கு செல்வதற்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள். அப்போ மாதவிடாய் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, போய் அங்கே தொழுவாங்களா? இல்லை, தொழுகையில் ஒதுங்கி இருப்பாங்க. ஏனைய தக்பீர்கள், துவாக்கள், பிரசங்கங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, கலந்து கொள்வார்கள். தர்மங்கள் கொடுக்கலாம் பெண்களுக்கு. ரசூலுல்லாஹ் குறிப்பாக பெருநாள் தினத்தில் தர்மம் கொடுக்க சொல்லி பெண்களுக்கு சொன்னாங்க. அது வந்து குறிப்பான ஒன்று. குறிப்பாக ரசூலுல்லாஹ் நிறைய தர்மத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு அந்த பெருநாள் தினத்தில் அதை சொன்னாங்க. அதனால் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அவங்ககிட்ட இந்த காதில் உள்ளது கழுத்தில் உள்ளதுகளெல்லாம் கலட்டி கொடுத்தாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பெருநாள் தொழுகையில் 2 ரக்காத்துகள் தொழுவிக்கப்படும். இந்த 2 ரக்காத்தில் வந்து ரசூலுல்லாஹ் முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃப் ஓதிக்கிறாங்க. அதே மாதிரி 2ஆம் ரக்காத்தில் இக்தரபத்தி ஸாஅ ஓதிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இதுக்கான ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி இந்த தொழுகையில் இது உங்களுக்கு தேவையில்லைனாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறா நல்லா. அதே மாதிரி முதலாவது ரக்காத்தில் சூரா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதிக்கிறாங்க. 2ஆம் ரக்காத்தில் ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா ஓதி இருக்கிறாங்கன்னு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாவை ஆரம்பத்தில் தொழுவாங்க, அதுக்கு பிறகு ஹுத்பா ஓதுவாங்கன்ற விஷயமும் புகாரில் இந்த செய்தி இருக்கு. 956வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹுத்பாவுடைய விஷயங்கள் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஹுத்பா நடந்துக்கிட்டீங்க, ஒரு ஆள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் ஹுத்பா கேட்காம போனால் பாவமாகிருமாண்டா ஒரு சந்தர்ப்பத்துக்கு போகலாம்ன்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இர்வாவுல் கலீல்ன்ற அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க அந்த செய்தியை கொண்டுக்கிறாங்க. அபூதாவுதில் உள்ள ஒரு செய்தி, அதாவது அப்துல்லாஹ் இப்னு சாயிப் என்ற ஒரு நபி தோழர், ஷஹித்து அல் ஈத மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியோடு பெருநாள் தொழுகையிலே கலந்து கொண்டேன். ஃபலம்மா கதஸ் ஸலாத், தொழுகையை முடிந்தவுடன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் தொழுகை ஹுத்பா நிகழ்த்துவோம். ஃபமன் அஹப்ப அன் யஜ்லிஸ லில் ஹுத்பா ஃபல்யஜ்லிஸ், யார் ஹுத்பாவில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க. ஒமன் அஹப்ப அன் யذهب ஃபல்யذهب, யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ போங்கண்டா. அப்படி ஒரு செய்தி இருக்கிறதால நாங்கள் அந்த செய்தியையும் சொல்லணும். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி பொதுவாக எங்கே போனாலும் ஆட்களுக்கு ஒரு சுன்னத்து தொழுகிறது ஒரு திருப்தி. போன உடனே கிரவுண்டோ எங்கேயோ இடம் பார்க்காம தொழுவோம். பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா யௌமல் ஃபித்ரி ரக்அத்தைனி ثم لم يصلي قبلها ولا بعدها. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க புகாரில 964, அதாவது பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் ரசூலுல்லாஹ் தொழுவார்கள், அதுக்கு முன்னாலோ பின்னாலோ சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அப்போ கிரவுண்டில் போய் நம்ம சுன்னத்து தொழுகை என்று ஒன்றும் இல்லை. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் போய் 2 ரக்காத் தொழுது கொள்வோமே, நன்மை தானே, தொழுகிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் பள்ளிவாசலில் தொழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுண்டா, நீங்கள் பள்ளிவாசலில் உட்கார முன்னுக்கு ஒரு தொழுகை ஒண்ணி, என்ன தொழுகை? தஹியத்துல் மஸ்ஜித் வாங்க, பள்ளி காணிக்கை. உங்களில் ஒருவர் 2 ரக்காத்து தொழாமல் பள்ளியில் உட்கார வேண்டாண்டாங்க. அப்போ அந்த தொழுகை இருக்கு, அது பெருநாளைக்கான தொழுகை இல்லை. நீங்கள் பள்ளிக்குள்ள உட்காரணுமா இருந்தால் 2 ரக்காத்து தொழாமல் உட்காராதீங்கன்னாங்க, அந்த தொழுகையை தொழும். புரியுது? அது பெருநாளுக்குள்ள முன்பின் சுன்னத்தில் சேர்த்துடப்படாது. அது தஹியத்துல் மஸ்ஜித் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பள்ளிக்குள்ள தொழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், அப்போ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். خرج ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஃபித்ர் ஃபஸல்லா ரக்அத்தைனி லம் யுஸல்லி கப்லஹா. அபூதாவுதிலே இதே செய்தி 1159 வருது. லம் யுஸல்லி கப்லஹுமா வலா பஅதஹுமா, அதுக்கு முன்னாலோ பின்னாலோ ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. ثم اتى النساء ومعه بلال, பிறகு பெண்கள் பக்கம் தனியாக பெண்களுக்குன்னு ஒரு பயான் பண்ணுவாங்க. அதாவது பெண்களுக்குன்னு பயான்னா அந்த தர்மத்தை பற்றி மட்டும் சொல்லுவாங்க. அது இன்னொரு ஹுத்பா இல்லை, தர்மத்தை பற்றி சொல்லுவாங்க. இது ஒரு முறை சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்லும்போது பெண்களுக்கு இந்த அதிசய சொன்னாலே கொஞ்சம் கோபம் வரும். கோபம் இல்லை, அதுக்காக நான் ஒரு விஷயம் சொன்னால் அது எல்லா பொம்பளைகளுக்கும் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பெண்களுக்கே தெரியும் நிறைய இந்த விஷயத்தில் தவறு வர்றவங்க இருக்கிறாங்க பெண்கள். அதுக்காக பயானுக்கு வந்தவங்களுக்கு, ஜும்மாக்கு வந்தவங்களுக்கு, பெருநா ஹுத்பாக்கு வந்தவங்களுக்கு நான் சொன்னதாக யாரும் வழங்கிடப்படாது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் பிற பெண்களுக்கு இதை சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தசத்தக்கு வேண்டாம், தர்மம் கொடுங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிறைய நரகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன்டா. ஏன்னா நரகத்திலேருந்து தப்புறதுக்கு சொன்ன விஷயம்ன்றதால நாம பெண்களுக்கு சொல்லாமல் விடவே இல்லை. என்ன ரசூலுல்லாவே அந்த நபித்த பெண்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்போ நாம மறக்கணுமா? போன பெருநாளைக்கு இந்த பிரச்சனை வந்தது. என்னதான் இருந்தாலும் மோளோ இவ்வளோ போல்டாக சொல்லிக்கப்படாது. வேற ரசூலுல்லாஹ் சொன்னது நான் வேற எப்படி தான் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் நிறைய நரகத்தில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்க நான் சொல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் நிறைய நரகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க எதுக்கு நரகத்துக்கு போறாங்க அப்படி 2 ரீசன் சொன்னாங்க. ஒன்று துக்சிர்னல்ல, நிறைய சாபம் வருது பெண்கள்கிட்ட. மண்ணா போனவன், நாசமா போனவன், நாசமத்து போவான், வீணா போனவன், திருப்பி வரமாட்டான், அழிஞ்சு போவான் அப்படின்னு திட்டுவாங்க. ஆம்பளைகளுக்கு கோவம் வந்தால் அறைவாங்க பெரும்பாலும். பொம்பளைகளுக்கு கோவம் வந்தால் அது செய்ய மாட்டாங்க தானே, திட்டுறது. கோழி போன அந்த நாசமாக போன கோழி, நாசமாக போன ஆடு, ஒரு காற்றடிச்சா நாசமாக போன காற்று, காய்ச்சல் வந்தால் நாசமாக போன காய்ச்சல் எனக்கு மட்டும்தான் அவர் இது கூடாது, யாரும் திட்டக்கூடாது. ஏன்னா இது கூட செய்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், கணவனுக்கு நன்றி கட்டு நடக்கிறாங்க. தக்ஃபுர்ன்றது நிராகரித்தல் அர்த்தம், குஃபுர்ன்றது நன்றி கட்டு நடக்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. நன்றி கட்டு நடக்கிறாங்கன்றாங்க. இதை நீங்கள் பெண்களில் பார்க்கலாம். நல்ல பொம்பளை டேஞ்சர் சில நேரத்தில் வரும். நல்லா வச்சுப்பீங்க, 20 வருஷம் 30 வருஷம் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் முடிச்சுப்பீங்க. ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது கஷ்டத்தில் விழுந்து என்னமாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுன்னா உங்களை முடிச்சு இவ்வளோ காலத்துக்கு நான் எப்போ சந்தோஷமாக இருந்தேம்மா. 20 வருஷம் சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு செகண்டில் மறக்கிற ஆளுக்கு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் நரகத்துக்கு போகிறதுக்கான காரணம் இதுதான் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, என்னடா
பெண்கள் இது தப்பாக எடுத்துக்கொள்ளாங்க. ஹதீஸில் வர விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்காக எல்லா பெண்களும் அப்படியே இல்லை, பெண்களே மிகச்சிறந்த பெண்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு பொம்பளை தான் உதாரணம் காட்டுறான். யார்? இம்ராத்து ஃபிரௌன். அல்லாஹ் தாலா அதுக்காக பெண்கள் நம்மளை விட மிக உறுதியான நபித்தோழிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்களை விட தொழுகை விஷயத்தில், இபாதத்து விஷயத்தில், தஹஜ்ஜத் விஷயத்தில், குர்ஆன் ஓதுற விஷயத்தில் நம்மெல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு இபாதத்தில் மிகச்சிறந்த பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்காக பெண்கள் ஒட்டுமொத்தமும் சரியில்லை என்ற அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது சொன்னாங்க. ரெண்டாவது, மா ரஅய்து மின் நாகிசாத்தி. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, சில நேரங்களில் பெருநாளுடைய அந்த தகவல் கிடைக்க லேட்டாகும். லொஹருக்கு தான் டைம் கிடச்சி, இதில் வந்து சலாலால் புறக்கண்டாங்களான்னு லொஹருக்கு கிடைக்கும். என்ன செய்வீங்க? நோம்பாக இருந்தால் நோம்பை விட்டுருவீங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? பெருநாள் திடலுக்கு போகணும். அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம அறிவுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இடையில ஒரு 12 மணிக்கு தெரியுது சலாலாலே மஸ்கட்டில் அதில் ஓமானில் இங்கே சில இடத்துல புறக்கண்டாங்க. இன்டர்நேஷ்னல் விடுங்களேன், இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி நிறைய நடக்கும். லோக்கல்லே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு. நம்ம நாட்டிலே திடீர்னு சொல்லுவாங்க, என்னப்பா இது நாகர்கோயிலில் புறக்கண்டாங்களா வேண்டாம் அவள் அப்படியான்னு சொல்லி கூட அதை அடுத்த நாள் பகல் டைம் உண்மையான இருந்தால் அப்போ உடனே நோம்பு விட்டுறணும், அடுத்த நாள் தான் பெருநாள் கொண்டாடணும். அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள் இடையில கிடைச்சா அப்போ 12 மணிக்கு ஹஜ்ஜி பெருநாள் இல்லையே, அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறது விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி விஷயம் இந்த பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்கிற விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம். பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க? தனியான ஒரு உபதேசம் பண்ணினாங்கன்றது இது பெருநாளுடைய விஷயங்களில் உள்ளது. அதே மாதிரி இந்த பெருநாள் அன்று குளிக்கிறது வாஜிபா அப்படின்னா வாஜிபெல்லாம் கிடையாது, கடமை இல்லை. பெருநாள் தினம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான புதிய ஆடைகள் உடுத்துறது. சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பெருநாள் தினத்தில் குளிச்சுக்கிறாங்க. உதாரணமாக சொல்லனா முவத்தால வரக்கூடிய ஒரு செய்தி தான் என்னன்னு கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு உமர் கான யக்ஸிலு யௌமல் ஃபித்ரி கப்ல அன் யக்து இலல் முஸல்லா. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் முஸல்லாவுக்கு போகணுக்கு அவங்க பெருநாள் அன்று குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து அதில் தரத்தை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. சுன்னத்துல் ஈதி சலாசா, பெருநாளுடைய சுன்னத்து 3, அல் மஷி நடந்து போகிறது, அதே மாதிரி குளிக்கிறது, அதாவது பெருநாள் திடலுக்கு போக முன்னுக்கு சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹு அலம். ஆனால் அந்த பொதுவாக பார்க்கும்போது இது வந்து ஒரு முரணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு செய்தியாக தான் பார்க்கணும். அதே மாதிரி நோன்பு பெருநாளாக இருந்தால் பெருநாள் திடலுக்கு போக முன்னுக்கு ரசூலுல்லாஹ் சாப்பிட்ருக்கிறாங்க. நீங்கள் புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்து யௌமல் ஃபித்ர் ஹத்தா யஅகுல தமராத். ரசூலுல்லாஹ் சில ஈச்சம்பழங்களை சாப்பிடாம பெருநாள் திடலுக்கு போக மாட்டார்கள். வலா யஅகுலுஹுன்ன வித்ரா, ஒற்றைப்படையாக சாப்பிடுவாங்க, ஒத்தப்படையாக சாப்பிடுவாங்க. இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர். அல்லாஹ் ஒற்றைப்படையானவன், அவன் ஒற்றைப்படை விரும்புகிறான்னு செய்து கொண்டு வருது. அடுத்தது வந்து அதை அன்று வந்து நாங்கள் கூடுதலாக வந்து யௌமுல் ஈதில் தக்பீர் கூடுதலாக சொல்லுவோம். தக்பீர் சொல்கிறது அல்லாஹ் குர்ஆனில் அந்த நோம்பை பற்றி சொல்கிறதுல ஒலி துக்மிலுல் இத்தா, மாதத்தை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்காகவும் ஒலி துக்கப்பிருல்லாக அலாமாகதான், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்து. ஒலி ஒலி அல்லக்கும் தஷ்குரு, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்காகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ தக்பீர் சொல்கிறது, தக்பீர் சொல்லணும் என்ன? தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்றது தான் சொல்றது. கப்பரண்டா அல்லாஹு அக்பர் என்று சொன்னான், அல்லாஹ் பெருமைப்படுத்தினான்னு அர்த்தம். நான் போன வாரம் சொன்னேன். தஸ்பீஹ்னு சொல்றான், தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ்னு சொல்றது. தஹ்மீதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. தஹ்லீல்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. வழங்க இந்த மாதிரி சில வேர்டுகள் இருக்குது சொல்லுவாங்க. தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த அந்த பாகிஸ்தானுடைய ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க. அவரை பற்றி சொன்னாங்கன்னா இவருக்கு களிமா தெரியாது அப்படின்னு. நான் ஆளை சொல்ல விரும்பலை, ஏன்னா ஒரு ஆளை சொல்கிறது சரியில்லையே, சரிதானே? இவருக்கு களிமா தெரியாது அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு கதை. இவர் ஸ்டேஜுக்கு வந்தாராம். ஸ்டேஜுக்கு வந்து மக்கள் நம்மளை பற்றி ரொம்ப தவறாக கதைக்கிறாங்க, பேசுகிறாங்க, எனக்கு களிமா தெரியாதுன்னு, அதனால் நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்ய போகிறேன், எனக்கு தெரியும்ன்றதை நான் காட்ட போகிறேன்னு சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது. எனக்கு மக்கள் எனக்கு களிமா தெரியாது தப்பு தப்பாக என்னை பற்றி பேசுகிறாங்க, நான் அந்த சந்தேகத்தை இன்றைக்கி நிவர்த்தி செய்ய போகிறேன்னு சொல்லி போட்டு அவர் களிமா சொல்லி காட்டிக்கார். எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொன்னார். அப்படின்னா அவருக்கு தெரியாதுன்னு சொன்ன விஷயம் உண்மைதான். அதனால தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றது புரியுதா? அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தஹ்மீதுன்றது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, தக்பீர்ன்றது அல்லாஹு அக்பர். நிறைய பேர் வந்து தக்பீர் கட்டுறேன்னா இந்த இப்படி வைக்கிறதா தக்பீர் வைக்கிறாங்க. இது தக்பீர் கட்டுறன்றல, இது நாங்கள் தக்பீர் அந்த கையை வைக்கிற இடம். தக்பீர்ன்றது அல்லாஹ் அக்பர் சொல்றது, அதான் ரசூலுக்கும். அடுத்தது வந்து தக்பீர், அதுவும் பெருநாள் தினத்தில் வந்து
நாங்கள் நிறைய தக்பீர் சொல்லணும், சத்தமாக சொல்லணும். இது ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவாங்க. அதாவது 11, 12, 13 அந்த கடைசி அந்த மகரிப் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், தக்பீர் சொல்லலாம். சஹாபாக்கள் சத்தமாக பஜார்களில் கடை தெருக்கள் எல்லாம் தக்பீர் சொல்லிக்கிறாங்க. தக்பீருடைய வாசகங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அவ்வளோதான் தக்பீருடைய வாசகங்கள். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால தெளிவான சரியான ஒரு செய்தியாக வந்திருக்கு. இருவாறுகளில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாம் செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 2 முறையும் சொல்லலாம், 3 முறை ஹதீஸில் வந்திருக்கிறது. இப்போ அதில் சுப்ஹானல்லாஹ் வஸதக வஅதா வனஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா இதெல்லாம் அது ஹதீஸோட இல்லாத விஷயம். சில விஷயமா அது சொல்கிறாங்க, அரபு நாட்டிலே நிறைய சொல்கிறாங்க. அல்லாஹு அலம் அதுக்கான ஒரு ஆதாரங்கள் எங்கேயும் ஹதீஸ்களில் பார்க்க முடியுதில்லை. அதே மாதிரி பெருநாள் அன்று நம்ம சந்தித்து கொள்ளும் போதும் சில விஷயங்கள் நம்ம தேவையில்லாமல் ஹராமாகி கொள்ளும். சில விஷயங்களை நம்ம தக்கபலல்லாஹு மின்னா மின்க, ஈத் முபாரக் இந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். இது மார்க்கத்தில் தடையானு கேட்டால் இது சந்தோஷமான நாட்களில் நம்ம யதார்த்தமாக ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கொள்வது. இப்போ திருமண நாளில் நம்ம போய் சந்திக்கும் போது குடும்பத்தாரை வாழ்த்தி கொள்வது, பொதுவான சந்திப்புகளை வாழ்த்தி கொள்கிற மாதிரி சந்தோஷமான பெருநாள் தினங்களில் சஹாபாக்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. தக்கபலல்லாஹு மின்னா மின்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் அல்லாஹுலம் இதை தடுக்கக்கூடிய விதமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதால நாங்கள் ஒரு வாழ்த்தி கொள்வது என்பது மின் ஹுஸ்னில் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளில் ஒரு விஷயம். நாங்கள் ஒருத்தர் வாழ்த்து கொள்வது, இந்த பெருநாள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டுமாக, அல்லாஹ்வோட அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டுமாக என்று நாம் ஒருவருக்கு ஒரு வாழ்த்து கொள்வது மார்க்க அடிப்படையில் நாம் அதை தடுத்து கொள்ளக்கூடிய விதமாக இல்லை. இது பெருநாள் அன்று உடுப்பு கண்டிப்பாக உடுத்தணுமான்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். இது கடமையெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளைக்காக விசேஷமான உடுப்பு அணிவாங்க. அதனால் புதுசு அதுக்காக கடன்பட்டு எங்கேயாவது கடைக்காரனர் 12 மணிக்கு தட்டி எப்படியா உடுப்பு வாங்கணுமே வாஜிப் வேண்ட மாதிரி வாஜிபெல்லாம் இல்லை. இருக்கிறதுல சிறந்ததை நம்ம உடுத்தலாம். புதுசு உடுத்தினா தப்பும் இல்லை. பெருநாள் தினங்களில் புதுசாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்காக ஒரு ஆடையை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். உமர் பின் கத்தாப் வந்து ஒரு பட்டாடை வாங்குறாங்க ரசூலுல்லாஹ்க்காக. அந்த ஹதீஸ் தெரியும், வந்து புகாரி 948 வருது. சொன்னாங்க, யார் சரி தூதுக்குள் வரும்போது பெருநாளில் நீங்கள் இதை உடுத்திக்கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லி அந்த விசேடமான பட்டாடை சொன்னாங்க. மறுமையில் பாக்கியம் இல்லாத ஒருத்தர் உடுப்புனாங்க. அப்போ உமர் பின் கத்தாப் என்ன செய்கிறாங்க, அதை ஒரு இடத்துல அன்பளிப்பு செய்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அது ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு மேலதிகமான தகவலாக அது இருக்குது. இவ்வளோ தான் நான் நினைக்கிறேன் இதில் சுருக்கம். பெருநாள் சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டிக்கா சொல்லாமல் குர்பானி வந்து கொடுக்குறதே தெரியும். அது நான் போன வாரம் சொல்லிட்டேன். ஏதாவது இருந்தால் கேள்வி. பெருநாள் சம்பந்தமாக ரெண்டும் கூடும். நீங்கள் இங்கே இருக்கிறது நீங்களே கொடுக்குறது தான் பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ நிலைமையை கருத்தில் வச்சு இங்கே எல்லாருமே வசதியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னா நம்மளோட குர்பானியை நம்ம நாட்டில் கொடுக்குறதும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வரும். இது வந்து நான் விளங்கினது. இதில் கருத்து முறைப்பாடு இருக்கிறது தான். குர்பானியை இங்கேருந்து மாடு வாங்கி அனுப்பிடலாது. சில ஆளுக்கு சொல்லுவாங்க மாட்டு இங்கேருந்து அனுப்பிடல் மாட்டு, ஃப்ளைட்டில் கார்கோ போட்டு அனுப்பிடல் மாட்டா இல்லை, பணத்தை அனுப்பினா அங்கே மாட்டை வாங்கி கொடுத்துரும். அப்படி நிறைய அரபிகள் செய்கிறாங்க. ஸ்ரீலங்காவில், இந்தியாவிலலாம் செய்கிறாங்க. அது மார்க் அடிப்படையில் ஒரு தடுக்கக்கூடிய விதமான எதுவுமே இல்லை. எப்படி குர்பானி அல்லாத பலஸ்தீனம் இல்லை. நாங்கள் எந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறானோ அதுக்கு தான் சார். நீங்கள் குர்பானியை கொடுக்காம நீங்கள் பணத்தையெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, குர்பானி கொடுக்க பணம் இல்லைன்னா அது வேறு விஷயம். ஆனால் குர்பானிக்கு ஈக்குவலாக இப்போ சில ஆளுக்கு வந்து சொல்கிறது வந்து இது முக்கியமான ஒரு விஷயமும் தான். ஹஜ்ஜி என்னதுக்கு ஹஜ்ஜி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி ஏழை குமருக்கு ஊடு கட்டி கொடுக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து அறப்படித்த விஷயம். இஸ்லாம் 5 மீது நிறுவப்படி ஹஜ்ஜிக்கு முடியும்னா நீங்கள் போங்க. அப்படி பார்த்தா ஊடு கட்டி கொடுக்குறது எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கடமை இல்லாமல் தான் ஆகும். ஏழைகள் இல்லாத ஒரு உலகம் இருக்குதா? இல்லை. நபித்தோழர்கள் காலத்துலேயும் அது இருந்தது தான். திங்க வழி இல்லாமல் இருந்தாங்க, இலவலையெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனாலும் ஹஜ்ஜின்னா அது கடமை. ஹஜ்ஜி கடமை இல்லாமல் ஆகி போட்டு ஏழைக்கு ஊடு கட்டி கொடுக்குறேன். நான் ஊடு கட்டி கொடுக்குறோம் இல்லை, சும்மா கதைக்கு தான் சொல்லணும். சொல்கிறது தான் ஊடு கட்டி கொடுத்து 10,000 ஏழைகிட்ட கொடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போகிற கடமை இல்லாமல் வைக்கிறது. அப்படி செய்யாது. கடமையே உங்களுக்கு சக்தி தான் செய்யும். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த குர்பானியை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குற உணவு தான். அடுத்து நீங்கள் சாப்பிட்றது இல்லையே, நீங்களும் ஒரு பங்கு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏழைகளுக்குரிய ஒரு விஷயம். நான் முஸ்லீம்ஸுக்கும் கொடுக்குறதுல அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச மட்டும் தடையாக தெரியல. அது செய்யலாம். இல்லை, அதைத்தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே. உங்களோட குர்பானியை நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அதையா கேட்டீங்க? பொதுவான ஒரு தர்மமாக நீங்கள் கேட்கலாம். இப்படி தான் விஷயம். அதாவது வந்து நாம் அந்த நேரத்தில் நமக்கு அறுத்து பலியிடுறதுக்கான வசதி இருந்தால் தான் நம்ம அதை செய்வோம்.
இல்லை நாங்கள் அதுக்கு முன்னுக்கே நம்ம ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா நம்மளோட நன்மையை அல்லாஹ்வுத்தாலா பாதுகாத்து அந்த நேரத்தில் நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ வேறு விஷயம், குர்பானி கொடுக்க காசு இருக்குது அதை வச்சு போட்டு நாங்கள் அதை அப்படி பலஸ்தீனுக்கு நாங்கள் தர்மமாக அனுப்பிடுவோம்டா அல்லாஹ் குர்பானின்னா அதை தான் நீங்கள் செய்யணும். இப்படி ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து திங்கவே இல்லை சாவுற நிலைமையில் கிடக்குறாங்க. நாம் இங்கே குர்பானியாக இருக்குது உள்ள பணக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை. அந்த நேரத்தில் அது வந்து சொல்கிறது என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர போதும். அந்த நேரத்தில் ரைட். அதை நான் எடுக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து புகாரில் 986வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் ஹாலஃபத் தரீக், ரோட்டை மாற்றுவாங்க. போகிற வழி ஒன்றுனா வார வழி வேறு வழியால் வருவாங்க அப்படி ஒரு ஹதீஸ். 986வது இலக்கத்தில் புகாரில் செய்தி பதிவாகி ரோட்டை மாற்றுது. இப்போது உங்களுக்கு வாகனத்தில் போகிறா இருந்தாலும் உங்களுக்கு 2 வழி இருக்குதான். தர்மங்கேந்து ஒரு ஆள் போகிறீங்கன்னா போகக்குள்ள இப்படியே விட்டு ஒரு யூட்டன் அடித்து அப்படியே போகிறது, வரக்குள்ள இப்படி சுற்றிட்டு தான் வந்தது. அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் செய்யலாம். ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் நோம்பு பெருநாளைக்கு ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போவாங்கன்றது, ஹஜ்ஜி பெருநாள் சாப்பிடாமல் போகிறது தான் நபி வரையில். பசின்னா அல்லது சாப்பிட்றதோ டீ குடிக்கிறதோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதனால தான் அந்த பெருநாள் அந்த ரசூலுல்லாஹ் அந்த இறைச்சி தான் சாப்பிடுவாங்க. அந்த குர்பானி அந்த இறைச்சி தான் சாப்பிடுவாங்க. எவ்வளோ குயிக்காக அந்த தொழுகையும் குர்பானி நடக்கும்பாங்க. அதான் எல்லாம் டீன்றது வந்து ஒரு உணவில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா குடிக்காதீங்க, அது ஒரு பானம் தானே. இந்தியாவில் தமிழ்நாட்டில் டீ சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவாங்க, அது சாப்பாடு தான். அங்கே அவங்க குடிக்கக்கூடாது. ஸ்ரீலங்காவில் டீ குடிப்பாங்கம்பாங்க, அப்படி தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவில் குடிக்கலும், தமிழ்நாட்டில் குடிக்கலாது. அது சும்மா ஜோக்கு சொன்னேன். அது உணவுன்னு எடுக்கிறது இல்லை, அது உணவு தான். பால் உணவு விளங்குதா? அது அந்தளவுக்கு நம்ம ரொம்ப வரம்பு மாரி யோசிக்க தேவையில்லை. அது ஒரு பானம் தானே, குடிச்சு போயிடணும். முடிச்சு கொடுங்க வேணா சொல்லுங்க. நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷன் இப்போ அரஃபா நம்ம சாட்டர்டே அரஃபா லாக்கில் இருக்காங்க, சண்டே பிடிக்கணும். சண்டே அங்கே நோம்பு பெருநாள் இங்கே பிடிக்கிறதுக்கு ரெண்டும் பிடிச்சா பிரச்சனை இல்லை. புரியுது. அந்த நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நோம்பு பிடிக்கக்கூடிய நாள் தானே. அதாவது அந்த 10 நாள் கூட நோம்பு எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிக்கணும். சனிக்கிழமை பிடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறாங்க, எப்போ தான் கொண்டாடல. அது ஈஸியாக தான், அது எனக்கு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அது சொல்லும்போது ஏதாவது என்னோட கருத்தை சொன்ன மாதிரி ஆகிடும். அது இச்சியாது. நீங்கள் வந்து அங்கே பெருநாள் நம்ம எப்படி இங்கே நோம்பு பிடிச்சிருக்கிறேன்னா அப்போ நீங்கள் பெருநாள் தான் கொண்டாடணும். நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் பெருநாளும் கொண்டாட மாட்டேங்க, நோம்பு முடிக்க மாட்டேங்கடா. இது என்னடா இது அநியாயமாகி ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ நான் நினைக்கிறேன் வந்து அங்கே அரஃபாவுடைய நாள் எவும் அரஃபான்னு வந்ததால் அந்த அண்ணங்க ஒரு ஆள் பிடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் இது ஏண்ட கருத்து தான். இது வந்து நான் இமாம்கள கருத்துனாலும் சொல்லலை. ரெண்டும் ஜியாடிஸ் ரெண்டுமே இல்லையா? இதில் நிறைய வாதப்பது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அரஃபா 9லையா 10லையா சவுதி நாளா அந்த நாளா போனீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் முடியும். அதனால் உங்களுக்கு உங்களோட அறிவுக்கு ஒரு சில மார்க்கத்தில் தெளிவான விஷயங்களை தவிர இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு சரின்னு ஒன்று விளங்குந்தானே அதை செய்யுங்க. எல்லாம் உங்களை கிட்ட முடிக்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லுங்கள். அவ்வளோதான். அதாவது ஒரு இஸ்திஹாது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருந்தால் 2 மடங்கு, பிழையாக இருந்தால் ஒரு மடங்கு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு தீங்கு கிடைக்காது, பாவம் கிடைக்காது. நீங்கள் சொல்கிற இஜ்திஹாது விஷயம் அது நான் சொல்ல இமாம்கள் தான் அந்த இஜ்திஹாது பண்ணுவாங்க. நாங்கள் தக்லீவாதி தானே. இல்லை நான் சொல்ல வர்றது அதை நாங்கள் ஒரு இஜ்திஹாதை நாங்கள் சரி காணணும். 2 இஜ்திஹாதில் எது சரின்னு நாம 2யும் செய்யலை, ஏதாவது ஒன்றை தான் செய்யணும். அப்போ சரி கண்டாமல் அதுக்குரிய கூலியை நம்ம அடையத்தான் போகணும். இப்போ நான் சொல்கிறது வந்து நாம் இஜ்திஹாதுக்குரிய தகுதி இல்லைன்னு வைங்க. சாதாரண மக்கள் இஜ்திஹாது செய்யலை தான். இப்போ அவங்க என்ன செய்கிறப்போ ஒன்றையும் ஜாமிக்கிறாங்க, நோம்பே வாழ நிற்கிறாங்க. டிசைட் பண்ணுறாங்க. அந்த டிசைட் பண்ணுறது தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்மளோட கருத்து. ஆட்சியாளர்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியான நிலைப்பாடு, மாற்று கருத்து இல்லை. இப்போது சிலவங்க வந்து சர்வதேச நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் சவுதி டிசைட் பண்ணது தான் செய்கிறேன்றாங்க. இப்போ அவங்க என்ன செய்யுது? அந்த மாதிரி ஒரு இஜ்திஹாத் நீக்கிறாங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன போட்டாலும் 2 கருத்துள்ள விஷயந்தான்.
எந்த தரப்பில் இருக்கிறீங்களோ. உதாரணமாக நாங்கள் ஆய்வாளர்களாக எல்லாரும் இப்போ நான் சரி ஹதீஸை பார்ப்பேன், ஆய்வாளர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தக்லீத்வாதிகள் அல்ல, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் பின்பற்றுவோம்னு சொன்னால் நீங்கள் அரபெல்லாம் படித்து கிதாபெல்லாம் வாசித்து தான் நீங்கள் இதெல்லாம் பேசணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தக்லீத் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற அர்த்தம் வந்து கண்மூடி தக்லீத் அல்ல. பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் சிந்தனை தந்தீங்க, குர்ஆனை பார்க்குறீங்க, ரைட், ஓகே, இது ஹதீஸுக்கு சரியாக இருக்குது, இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் புகாரில் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, அந்த நாலேஜோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை இந்த ஆலிம் ஷா சொன்னால் எல்லாம் சரியாக தான் இங்கே கண்ணை பற்றிட்டு போனீங்கன்னா இத்தகது அக்பாரகும் ஒரு ஹிபானகும் அர்பாபம் இந்த அவங்க தலைவர்களை கடவுளாகிட்டாங்க நல்லா சொல்லுவோம். அது செய்யப்படாது. நீங்களும் தேடணும். அவர் சொல்கிறாரு ஆகவே சரியாயிக்கும் இல்லை, அவர் எதை வச்சு சொன்னார், ஹதீஸிக்குதான் குர்ஆன் சொன்னான்னு பார்க்கும். அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்குது. அதுவும் ஒரு வகையில் இந்த இஜ்திஹாதுன்னு அந்த பெரிய இடத்துக்கு போகட்டையாலும் ஏதோ ஒன்று நம்ம சாய்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி, அதுவும் அதாவது அது சொல்லுவாங்க இஜ்திஹாதுன்ற ட்ரை பண்ணுறோம், முயற்சித்தல். அந்த முயற்சித்தல் என்ற கூலி நமக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது அந்த இஜ்திஹாதுடைய இடத்துல இவங்க வரமாட்டாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன் அல்லாஹ் இதில் 2 கருத்து வெயிட் முடிச்சு விடுவோம் இல்லையா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.